Dear students, good morning. நமக்கு நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், என்சைம்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது, அதில் என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் இன்வால்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் என்னென்னா, ஒரு டிஎன்ஏ அதனோட காப்பி மாதிரியே இன்னொரு டிஎன்ஏ உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் ரெப்ளிகேஷன். ஒரு டிஎன்ஏ அதோட எக்ஸாக்ட் காப்பி அப்படியே அதே மாதிரியே இன்னொரு காப்பியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ரெப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகேரியேட்டில் ஒரு மாதிரி நடக்கும், யூகேரியாட்டிக்கில் ஒரு மாதிரி நடக்கும். ப்ரோகேரியாட்டியில் நிறைய என்சைம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கிறது இல்லை, அதனால் அதனோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் யூகேரியேட்டில் நிறைய என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இதனோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ப்ரோகேரியாட்ஸில் என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோகேரியாட்டில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு 3 என்சைம் தேவைப்படும். ஒன்று டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, ரெண்டாவது டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, இன்னொன்று டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. ப்ரோகேரியாட்டில் 3 என்சைம் தேவை டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு. ஒன்று டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, இன்னொன்று டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, இன்னொன்று டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1க்கு இதை கண்டுபிடிச்சவர் கோரன்பெர்க் அப்படின்னு சொல்லி பேர், அதனால் இது கோரன்பெர்க் என்சைம்னு சொல்லுவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் செய்யும். டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிப்பேர் மெக்கானிசம்ஸ், இதில் ஏதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் ஏதாவது தவறுகள் நடந்தால் அது சரி பண்ணி கொடுக்கும். இது டிஎன்ஏ பாலிமரேஸ் 2. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் ஏதாவது தவறுகள், ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதை சரி பண்ணும். டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 தான் ரொம்ப முக்கியமான என்சைம். இதுதான் டிஎன்ஏவை ரெப்ளிகேஷன் பண்ணுறதே இந்த என்சைம் தான். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பண்ணுறதே இந்த என்சைம் தான். ஓகேவா? இது ப்ரோகேரியேட்டில். யூகேரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான், இந்த மாதிரி 5 வகை இருக்குது. டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா, டிஎன்ஏ பாலிமரேஸ் பீட்டா, டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா, டிஎன்ஏ பாலிமரேஸ் காமா, டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான், இந்த மாதிரி 5 வகையான டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யும். இப்போ நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அவுட்லுக்கில் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தேடு தான் நம்ம பார்க்க போகிறோம். செமி கன்சர்வேட்டிவ் மெத்தேடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி பார்ப்போம். இது ஃபிட் ஆகவே மாட்டேங்குது. சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தேட் அப்படிங்கிற மெத்தேடு தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏல டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கும். டிஎன்ஏல இப்படி டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட், இப்படி இருக்கும். சரி, இப்படி டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கும்.
ஒரு ஸ்ட்ராண்டு இங்கே 5 எண்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே முடிகிறது வந்து 3 எண்டில் முடியும். இங்கே 5 எண்டு இருந்தால் இங்கே 3 எண்டு தான் இருக்கும். இங்கே அது முடிகிறது 5 எண்டில் முடியும். ஒரு ஸ்ட்ராண்டில் ஒரு ஸ்ட்ராண்ட் இந்த பக்கம் 5 இருந்து 5 டேஸ் இருந்தால் இந்த பக்கம் 3 டேஸ் தான் இருக்கும். இந்த பக்கம் 5 டேஸ் இருந்தால் இந்த பக்கம் 3 டேஸ் தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஆகிறது 5 டேஸ் இருந்தால் அது எண்ட் ஆகிறது 3 டேஸாக இருக்கும். ஸ்டார்டிங் ஆகிறது 3 டேஸாக இருந்தால் எண்ட் ஆகிறது 5 டேஸில் இருக்கும். இதெல்லாம் விதி. சரியா? நம்ம டிஎன்ஏவை இப்படி சுருள்ளியே படித்தோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. சரியா? நம்ம இப்படி சுருள்ளியே படித்தோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது. அதனால் நம்ம இப்படி லேடர் ஷேப்பில் வச்சு படிக்கிறோம். இப்போது அது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக இப்படி நம்ம லேட்டர் ஸ்டேஜில் வச்சுக்கிறோம். சரி, இதுதான் டிஎன்ஏ. சரியா? இங்கே 5 டேஸில் ஆரம்பித்தா அது எண்ட் ஆகுது 3 டேஸில் தான் முடியும். இங்கே 5 டேஸ் இருந்தால் இங்கே 3 டேஸ் தான் இருக்கும். அது எண்டு 5 டேஸில் தான் முடியும். இது வந்து பேரண்ட் டிஎன்ஏ. இந்த பேரண்ட் டிஎன்ஏ தான் ரெப்ளிகேஷன் ஆகுது. சரியா? இது டிஎன்ஏ. டிஎன்ஏல இப்படி ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? அந்த டிஎன்ஏவோட சென்டரில் டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. டிஎன்ஏ ஹெலிகேஸ் HELISE ஹெலிகேஸ் டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் என்ன பண்ணும்னா இந்த 2 ஸ்டாண்டையும் தனித்தனியாக பிரிச்சிடும். 2 ஸ்டாண்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடும். சரியா? 2 ஸ்டாண்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடும். என்ன என்சைம்? டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த செப்பரேட் பண்ண டிஎன்ஏ இந்த மாதிரி செப்பரேட் ஆன டிஎன்ஏல இந்த இடத்துக்கு பேர் ரிப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லி பேர். இந்த இடத்துல ரிப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த இடத்துக்கு பேர் ரிப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லி பேர். இந்த இடத்துக்கு பேர் என்ன? ரிப்ளிகேஷன் ஃபோர்க். ரிப்ளிகேஷன் நடக்கிற இடம். டிஎன்ஏ ரிப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்என்ஏ ப்ரைமர் இவங்க தான் ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. வேறு யாருனாலையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்க முடியாது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறவங்க பேர் ஆர்என்ஏ ப்ரைமர். அதை கண்டினியூ பண்ணுறவங்க டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸ்டார்டிங் மட்டும்தான் டிஎன்ஏ ப்ரைமர், ஆர்என்ஏ ப்ரைமர். அதை நடத்துகிறது டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். ஓகேவா? இது 2 இருந்தால் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்பவுமே 3 டேஸ் எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? எப்பவுமே 5 to 3 டேஸ் அப்படிங்கிற திசை நோக்கி தான் இருக்கும். சரியா? அது 3 டேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு ப்ரைமர் 5 to 3 டேஸில் இருக்குன்னு அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும். சரியா? 3 டேஸ் நோக்கி தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் செயல்படும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் 3 டேஸ் நோக்கி மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்போவுமே 5 to 3 டேஸ் நோக்கி தான் இருக்கும். அது 3 டேஸில் மட்டும்தான் நடக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆகி போய்ட்ருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்ஏவோட இந்த இடத்துல ஆர்என்ஏ ப்ரைமரை வந்து ஒன்று ஜாயிண்ட் ஆகும். அது எங்கன்னா 3 டேஸில் தான் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஆர்என்ஏ ப்ரைமரோட டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைமும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகும். ஒரு சின்ன ஸ்டாண்டு 5 to 3 டேஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டு. சரி, ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிறது ஒரு சின்ன நியூக்ளியோடைடு. அது என்ன டேஸில் இருக்குன்னா 5 to 3 டேஸில் இருக்குது. அது வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிடுச்சு.
ஜாயிண்ட் ஆன உடனே டிஎன்ஏ பாலிமரேஸ் அதனோட வந்து சேருது, சேர்ந்துட்டு டிஎன்ஏவை உற்பத்தி பண்ணுது. சரியா? டிஎன்ஏ பாலிமரேஸ் இப்படி உற்பத்தி பண்ணுது. என்ன டைரெக்ஷனில்? 5 to 3 days ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டாண்டுக்கு பேர் லீடிங் ஸ்டாண்டு. இது வந்து கண்டினியூஸாக உற்பத்தி ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டாண்டுக்கு பேர் லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பேர். இன்னொரு பக்கம் அடுத்த பக்கம் இருக்கு இல்லையா, இதில் வந்து இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகாது, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 3 daysலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ஜாயிண்ட் ஆகுது, அதோட டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து சேருது. சேர்ந்துட்டு 3 days நோக்கி அது க்ரோத் பண்ணுது. கொஞ்ச தூரம் க்ரோத் ஆன உடனே இதுவரை க்ரோத் ஆகிடும். க்ரோத் ஆன பின்னாடி மறுபடியும் டிஎன்ஏ கைரஸ் வந்து இதையும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணும். செப்பரேட் பண்ண இந்த இடத்துல கேப் விழுவும் இல்லையா, அந்த இடத்துல இங்கே ஏற்கனவே 5 days இருக்குது. 5 days உற்பத்தி ஆகாது, 3 days நோக்கி மட்டும்தான் போகும். அதனால் ஒரு கேப் விழும். மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஆர்என்ஏ ப்ரைமர் இணையும், அப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் இணையும், அப்புறம் இதுலேருந்து உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி கேப் விட்டு இருக்கும். பற்றி இது ஒரு கேப்பு, இது ஒரு கேப்பு, இது ஒரு கேப். ஏன் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் நடக்கிறப்ப எகைன் வந்து டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்ஜைம் இதை அன்வைண்ட் பண்ணி மேலே அன்வைண்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால் மேலே கேப் விழுந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எப்பவும் 5 to 3 days நோக்கி தான் வளரும், இப்படி போகாது. அதனால் கேப் விட்டு வளரும். இது வந்து டிஸ்கண்டினியூஸாக நடக்கும், கண்டினியூஸாக நடக்காது. அதனால் இந்த ஸ்டாண்டுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஸ்டாண்டுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த பக்கம் இருக்கிறது லீடிங் ஸ்டாண்டு, இந்த பக்கம் இருக்கிறது லேகிங் ஸ்டாண்டு. இது கண்டினியூஸாக நடக்கும், இது டிஸ்கண்டினியூஸாக நடக்கும். சரியா? இந்த மாதிரி கேப் விட்டு வரும். இந்த கேப்பை எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் அல்லது லிகேஸ் அப்படிங்கிற என்ஜைம் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடும். இந்த கேப்பையெல்லாம் ஃபில் பண்ணிடும். இந்த கேப்பில் இருக்கிற இந்த சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேர் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஎன்ஏ லைகேஸ் அப்படி வந்து ஜாயின் பண்ணி ஒரு டிஎன்ஏவை மாற்றிடும். This is the semi-conservative method of DNA replication. ஓகே, இதை நம்ம இப்போ ரைட்டிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு DNA replication in prokaryotes. In prokaryotes, DNA replication process records 3 types of DNA polymerase enzymes. That is DNA polymerase 1, DNA polymerase 2, DNA polymerase 3. ப்ரோகேரியாட்ஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு 3 என்ஜைம் தேவை. அந்த 3 என்ஜைமோட நேம் DNA polymerase 1, DNA polymerase 2, DNA polymerase 3. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படிங்கிறது மெயின் என்ஜைம் இன்வால்வ்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் மிக முக்கியமான வேலையை ரெப்ளிகேஷன் செய்கிறது டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்ஜைம் தான். டிஎன்ஏ பாலிமரேஸ் 1க்கு பேர் கோரன்பெர்க் என்ஜைம் அப்படின்னு சொல்லி பேர். ஏன்னா இதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். இது வந்து மிக நுணுக்கமான வேலையை செய்யும், அதை நம்ம படிப்போம். டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். டிஎன்ஏவில் ஏதாவது ரிப்பேரிங், ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணிக்கும். யூகேரியட்ஸ் ஹேவ் 5 types of DNA polymerase. ப்ரோகேரியட்ஸில் 3 type of DNA polymerase இருக்குது. யூகேரியட்ஸில் 5 type of DNA polymerase இருக்குது. that catalyzes polymerization of nucleotides in 3OH. இது 3 எண்டில் மட்டும்தான் செயல்படும், 5 எண்டில் செயல்படாது. டிஎன்ஏ பாலிமரேஷன் எதில் நடைபெறும்?
3 எண்டில் மட்டும்தான் நடைபெறும். On the new strand with a start period of time. Prokaryotes in Escherichia coli, it has 4.6 into 10 to the power of 6 base pairs completes the replication process within 38 minutes. Escherichia coli 4.6 into 10 base pairs வந்து 38 நிமிஷத்தில் நடைபெறுது. Escherichia coli DNA replication 38 minutes நடந்து முடிஞ்சது. Replication takes place faster and same time accurately சரியாக. DNA replication வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதே டைமில் அக்யூரேட்டாக கரெக்டாக நடக்கும். எனி எரர் will lead to the mutation. இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அது மியூட்டேஷனில் போய் முடிஞ்சிடும். However, the replication errors are corrected by the repair enzymes such as nuclease. இந்த ரிப்ளிகேஷன் நடக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அது நியூக்ளியஸ் அப்படிங்கிற என்ஜைமும் சரி பண்ணி கொடுக்கும், DNA பாலிமரேஸ் 2 அப்படிங்கிற என்ஜைமும் சரி பண்ணி கொடுக்கும். டீஆக்சிரிபோநியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறதுலேருந்து தான் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவையான பொருளெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னா டிஎன்ஏ நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற பொருளிலிருந்து தான் தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுக்கறது இவங்க டிஆக்சி நியூக்ளியோடைடு ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறவங்க தான் எல்லா பொருளையும் தராங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவையான பொருளெல்லாம். It acts as a substrate for also provides energy for polymerization of reaction. இது ஒரு தளப்பொருளாகவும் சக்தி கொடுப்பதாகவும் இது விளங்குது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இது ரெப்ளிகேஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். The replication begins initiation is called as origin of replication, that is ORI. replication ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு பேர் origin of replication அல்லது ORI அப்படின்னு சொல்லுவாங்க. In prokaryotes there is only one origin of replication. prokaryotes ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரெப்ளிகேஷன் நடக்கும். யூகேரியட்ஸில் நிறைய இடத்துல நடக்கும். whereas eukaryotes are giant DNA molecule. ஆனால் யூகேரியட்ஸில் டிஎன்ஏ மாலிகுல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பல இடத்துல நடைபெறும். It can be several origin and replication and replicants. யூகேரியட்ஸில் நிறைய இடத்துல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். Since the two strands of DNA cannot be separated throughout the time, அதனால் ரெண்டு ஸ்டாண்டும் ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகிறது இல்லை. Due to the large requirement of energy. இந்த ரெண்டு ஸ்டாண்டையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணோம்னா அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும், அதனால் ரெண்டு ஸ்டாண்டும் ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகிறதில்ல. ஒரு ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி நிற்கும், அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஸ்டாண்டு ஓப்பன் ஆகும். DNA replication occurs within a small opening of DNA helix called a replication fork. DNA replication நடக்கிறப்ப ஒரு சின்ன இடத்துல போய் இந்த டிஎன்ஏ வந்து ரெண்டாக பிளவுபட்டு நிற்கிது. இந்த இடத்துக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். டிஎன்ஏ வந்து ரெண்டு ஸ்டாண்டாக பிரிஞ்சு ஓப்பன் ஆகிருக்கிற இடத்துக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லி பேர். The unwinding of the DNA strand is carried out by the DNA helices.
அன்வைண்டிங் அப்படின்னா பிரிக்கிறது. இப்படி 2 ஸ்ட்ராண்ட் இருக்கிறத 2ஆக பிரிக்கிறது, இதுக்கு பேர் அன்வைண்டிங். அன்வைண்டிங் பண்ணக்கூடிய என்ஜைமுக்கு பேர் டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்படி நேராக இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டை இப்படி 2ஆக வைண்ட் பண்ணி பிரித்து விட்ருது, அதுக்கு பேர் டிஎன்ஏ ஹெலிகேஸ். டிஎன்ஏ ஹெலிகேஸுங்கிற என்ஜைம் 2 ஸ்ட்ராண்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடுது. Thus, in one strand is template strand with the polarity 3 to 5 replication continuous. It is called as leading strand. இதனால் ஒரு ஸ்ட்ராண்டு 3 to 5 டைரக்ஷனில், இது வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, பேரண்ட் ஸ்ட்ராண்டு. இது நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்டு. ஒரு நியூ ஸ்ட்ராண்டு 5 to 3 டைரக்ஷனில் கண்டினியூஸாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லி பேர். இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வித் போலாரிட்டி 3 to 5. சரி, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுங்கிறது இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்டு. இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்டு 3 to 5 டைரக்ஷனில் இருக்குது. சரியா, இதுக்கு பாரு 3, இங்கே 3, இந்த எண்டு 5. பேரண்ட் ஸ்ட்ராண்டு 3 to 5 டேஸில் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராண்டு உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கு, அதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லி பேர். Template set with polarity 3 to 5 days, replication is continuous and it is called as leading strand. While in the other strand, coding strand with polarity is 5 to 3 replication discontinuous, that is called as lagging strand. இதுக்கு ஆப்போசிட்டில் பேரண்டில் 5 to 3 days, ஒரு 5 days, இந்த லாஸ்ட்டில் 3 days. 5 to 3 டேஸில் நம்ம பேரண்ட் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால் ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்டு உற்பத்தி ஆகுது, அதுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பேர். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பேரண்ட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, பேரண்ட் ஸ்டாண்டு 3 to 5 டேஸில் இருந்தால் அது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பேர். 3 to 5 டேஸில் இருந்தால் அதுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஓகேவா, அப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. அதுவே பேரண்ட் ஸ்டாண்டு 5 to 3 டேஸில் இருந்தால் அதுக்கு பேர் கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? கோடிங் ஸ்டாண்ட். இது நல்லா பார்த்துக்கணும், இன்னும் நிறைய வரும். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னா அது 3 to 5 டேஸில் இருக்கும். கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னா அது 5 to 3 டேஸில் இருக்கும். சரியா, இது பிரித்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேர் வரும். 2 ஒன்றா இருந்தால் அதுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு தான். சரி, 2 ஜாயினாக இருக்கும்போது அதுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. 2 தனித்தனி பிரிச்சுட்டு அப்படின்னா 3 to 5 டேஸில் இருந்தால் அது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், 5 to 3 டேஸில் இருந்தால் அது கோடிங் ஸ்டாண்டு. சரியா, அப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்லேருந்து உற்பத்தி ஆகிறது லீடிங் ஸ்டாண்ட் ஆகும், கோடிங் ஸ்டாண்டில் உற்பத்தி ஆகிறது லேகிங் ஸ்டாண்டாகவும் இருக்குது. While in the other stand, coding stand with polarity 5 to 3 days, replication is discontinuous. அந்த இடத்துல replication discontinuous நடக்குது. That is called as discontinuous, that is called as lagging stand. இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டுக்கு பேர் lagging stand. The discontinuously synthesized fragments is called as Okazaki fragments. இங்கே டிஸ்கண்டினியூஸாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் பேர் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய என்ஜைமுக்கு பேர் டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லி பேர். The discontinuously synthesized fragments of the lagging strand is Okazaki fragments, that is joined by the enzyme
டிஎன்ஏ லைகேஸ். இது ஜாயின் பண்ணக்கூடிய என்ஜைமுக்கு பேர் டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு, yes, they have away the both directions. Newly synthesized complementary nucleotides are paired with the existing nucleotides and the parent strand is covalently bonded together DNA polymerase. ஒவ்வொரு சைட்லேயும் இந்த பக்கம் ஒரு டிஎன்ஏ உற்பத்தி ஆகுது, இந்த பக்கம் ஒரு டிஎன்ஏ உற்பத்தி ஆகுது. இது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ரின்னு என்ன, ஒரு ஸ்ட்ராண்டோட மாலிகுல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராண்டை அது ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே ஏ இருந்தால் இங்கே என்ன இருக்கும், அடினைன் இருந்தால் இங்கே தைமின் வரும், குவானைன் இருந்தால் இங்கே சைட்டோசின் வரும், இங்கே தைமின் இருந்தால் இங்கே அடினைன் வரும், இங்கே சைட்டோசின் இருந்தால் இங்கே குவானைன் வரும். இந்த மாதிரி இதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக இது பேரண்ட் ஸ்டாண்டுக்கு ஈக்குவலாக காம்ப்ளிமெண்ட்ரி இன்னொரு ஸ்டாண்டு இந்த பக்கம் உற்பத்தியாகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி கொண்டு வந்து கொடுக்குறது யார், டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்ஜைம். த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டாண்ட் ரெக்வயர்ஸ் எ ப்ரைமர். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் தேவை. இட் இஸ் அ ஸ்டார் ஸ்ட்ரெச் ஆஃப் ஆர்என்ஏ. இது வந்து ஆர்என்ஏவில் உருவாக்கப்பட்ட சின்ன ஒரு நியூக்ளியோடைடு. ஃபார் இனிஷியேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் பண்ணுறது ப்ரைமர், ஆர்என்ஏ ப்ரைமர். இந்த ப்ரைமர் ப்ரொடியூஸ் 3OH. இந்த ப்ரைமர் வந்து 3 days OHல தான் வேலை செய்யும், 5 daysல வேலை செய்யாது. And end sequence of the ribonucleotides which is deoxyribonucleotides were added. இந்த ரிபோநியூக்ளியோடைட்ஸோட டிஆக்சிரிபோநியூக்ளியோடைட்ஸ் வந்து அப்படி ஆட் ஆகிட்டே இருக்கும், டிஎன்ஏ அப்படி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். The RNA primerase ultimately removed the gap is newly synthesized DNA strand. DNA எல்லாம் உற்பத்தியான பின்னாடி இந்த ஆர்என்ஏ ப்ரைம் வந்து ரிமூவ் ஆகி வெளியே போயிடும். அது வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிற என்ஜைம் ரிமூவ் பண்ணிவிடும். It is removed from the 5 end of the 1/1 the exonuclease activity of DNA polymerase. The DNA polymerase 5 daysல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த RNA primer ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். The finally when all the nucleotides are in position, the gaps is sealed by DNA ligase. இந்த RNA primer வந்து கொஞ்சமாக வெளியே எடுத்த கேப் எல்லாத்தையும் இந்த DNA ligase அப்படிங்கிற என்ஜைம் ஃபில் பண்ணிவிடும். ஓகே, at the point of the origin of replication, the helicase or topoisomerase or DNA gyrase unwind the pull apart from the strands forming Y-shaped structure is called the replication fork. இப்படி டிஎன்ஏ இருக்கிறதுனால டிஎன்ஏ இப்படி இருக்கு, டிஎன்ஏ கைரேஸ் இந்த 2 ஸ்டாண்டையும் பிரிச்சது. இப்படி பிரிக்கிறப்ப இதுக்கு மேலே ஒரு டென்ஷன் இந்த இடத்துல உற்பத்தி ஆகும். ஒரு நூல் வந்து இது இப்படி ஒன்றா இருக்குன்னா பிரிச்சுன்னா இந்த மேலே ஒரு முறுக்கு ஃபார்மேஷன் ஆகும், ஒரு டென்ஷன் ஃபார்மேஷன் ஆகும். அந்த டென்ஷனை ரிமூவ் பண்ணுறது தான் அந்த டோபோஐசோமரேஸ் அப்படிங்கிற என்ஜைம். டோபோஐசோமரேஸ் அல்லது டிஎன்ஏ கைரேஸ் அப்படிங்கிற என்ஜைம் இந்த 2 ஸ்டாண்டை பிரிக்கும்போது மேலே ஒரு டென்ஷன் உருவாகும் போது அந்த டென்ஷன் ரிமூவ் பண்ணுறது இந்த டோபோஐசோமரேஸ் டிஎன்ஏ கைரேஸ் அப்படிங்கிற என்ஜைம்ஸ். இப்படி ஃபார்ம் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ண இடத்துல ஒரு ஃபோர்க் உருவாகுது, அதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லி பேர். There are 2 replication forks of the each origin. The 2 strands of the RNA helix have been anti-parallel orientation. ஒரு டிஎன்ஏ இப்படி இருக்குது, இன்னொரு இப்படி இருக்குது, ரெண்டும் ஆன்டி பேரலல், ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கும். ஆன்டி பேரலல் ஆப்போசிட்டாக இருக்கும். The enzyme DNA polymerase can only catalyze the addition of nucleotide in the new strand of 5 to 3 direction. New
டிஎன்ஏ உற்பத்தி ஆகிறது எப்பவுமே 5 3 டேஸில் மட்டும்தான் இருக்கும். இஃப் எஸ் இட் கேன் ஆட் நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் தி 3rd கார்பன் பொசிஷன். இது 3வது கார்பன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூக்ளியோடைட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஐ ஹோப் எவரி ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆஃப் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். இந்த வீடியோவை ஒரு டைம்லேருந்து 3 டைம் பாருங்கள். If you have any doubt, call me. Okay, thank you.